நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை நகராட்சி வார்டுகளில் பணிகளை எடுத்துள்ள கான்ட்ராக்டர் எந்த ஒரு பணியையும் முழுமையாக செய்வதில்லை. நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் குற்றச்சாட்டு. நேற்று உதகை நகராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக உறுப்பினர் ஜார்ஜ், உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளிலும் ஒரு கான்ட்ராக்டர் பல்வேறு பணிகளை எடுத்துள்ளார். ஆனால் அவர் எந்த ஒரு பணியையும் முழுமையாக செய்வதில்லை. அனைத்து பணிகளும் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அந்த ஒப்பந்ததாரரை பிளாக் லிஸ்ட் செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். உதகை நகரில் உள்ள மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி கிடைக்காமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே கட்டிட அனுமதி கிடைக்காத நகராட்சி நிர்வாகம் இதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக முதல்வருக்கு அனுப்ப வேண்டும். பார்சன்ஸ்வேலி நீரேற்று மையத்திற்கு விரைந்து நிலத்தடி மின் கேபிள்கள் அமைத்து உதகை நகரில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். உதகை நகரில் நடைபாதைகளில் கடைகள் வைக்க அனுமதி வழங்கக்கூடாது. நகரில் நாய்கள், குதிரை மற்றும் மாடுகள் என்று கால்நடைகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதகை நகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையை சமாளிக்க கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். உதகை நகரம் சர்வதேச சுற்றுலா தலம். இதனை தூய்மையாக வைத்துக் கொள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதகை நகராட்சி மார்க்கெட் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முதற்கட்டமாக வெளியேற்றப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்த பின்னரே இரண்டாம் கட்டமாக கடைகள் இடிக்கும் பணிகள் மற்றும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.